திருப்பதிக்கு நெய் வழங்கிய விவகாரத்தில் பாமாயில் ரசாயனங்கள் மற்றும் பிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி கலப்பட நெய் தயாரிக்கப்பட்டது சிறப்பு விசாரணை குழு விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட AR டெய்ரி நிர்வாக இயக்குநர் ராஜு ராஜசேகரன், உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா டெய்ரி நிறுவன இயக்குநர்கள் போமில் ஜெயின், பிபின் ஜெயின், வைஷ்ணவி டெய்ரி தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வா வினயகாந்த் சாவடா ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் CID தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவஸ்தானத்திற்கு கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை சப்ளை செய்ததில் போலே பாபா டெய்ரி முக்கிய பங்கு வகித்துள்ளதாக கூறினார். நெய் உற்பத்திற்கு போலே பாபா டெய்ரி பால் சேகரிக்கவில்லை என்று விவசாயிகள் கூறியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாமாயில் ரசாயனங்கள் மற்றும் பிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி கலப்பட நெய் தயாரிக்கப்பட்டதாக சிறப்பு விசாரணை குழு விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறினார். நெய் வழங்குவதற்காக AR டெய்ரி நிறுவனம் தேவஸ்தானத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் முழு மோசடி பின்னணியிலும் போலே பாபா டெய்ரி நிறுவனம் இருப்பதாக தெரிவித்தார். போலே பாபா டெய்ரி நிறுவனத்தை தேவஸ்தான் பிளாக் லிஸ்டில் வைத்துள்ளதால் AR டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி நிறுவனங்கள் மூலம் போலே பாபா டெய்ரி நிறுவனம் கலப்பட நெய்யை விநியோகித்தது தெரியவந்துள்ளதாக கூறினார்.